ரொம்ப நாளைக்கு முன்னாடி கர்ம வீரர் காமராஜர் ஐயா குமரியில போட்டியிட்டு காங்கிரசினுடைய ஒரு தலைவராக இருந்து வெளியே வந்து கட்சி உடைந்த பிறகு கூட திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தூக்கத்தை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். அப்ப கலைஞர் கருணாநிதி ஐயா சொன்னாங்க, நெல்லை எங்கள் எல்லை, குமரி எங்கள் தொல்லை என்று சொன்னார்கள். அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலி வரைக்கும் தான் அரசியல். குமரிக்குள்ள போனாவே தொந்தரவு பிடிச்ச மக்கள், அவங்க எல்லாம் தொல்லை பிடிச்ச மக்கள். அதனால குமரி எங்கள் தொல்லை என்று சொன்னார்கள். காரணம் கர்ம வீரர் காமராஜர் ஐயாவுக்காக. இன்னைக்கு அதே கருணாநிதி ஐயாவுடைய பேரன் திரு தயாநிதி மாறன் அவர்கள் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கோயம்புத்தூர் மக்களை பத்தி சொல்றாரு. ஒரு மேடையில் எல்லாரும் இருக்கிறாங்க. சாராய அமைச்சர் செந்தில் பாலாஜி உட்கார்ந்து இருக்கிறாரு. எல்லாரும் மேடையின் மீது இருக்கிறார். தயாநிதி மாறன் சொல்றாரு, கோயம்புத்தூர் மக்கள் ரொம்ப கேர்ஃபுல்லா அவங்கள பார்க்கணும். அவங்களை கெடுக்க மாட்டாங்க, ஆனா பக்கத்தில் இருக்கிற எல்லாரையும் கோயம்புத்தூர் மக்கள் கெடுத்துருவாங்க அப்படின்னு. எப்படி ஒரு காலத்துல குமரி எங்கள் தொல்லை என்று சொல்லி கன்னியாகுமரி இதுவரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கையில வந்ததே கிடையாது. எப்பாச்சும் ஒரு எம்எல்ஏ இங்க வருவாங்க. கோயம்புத்தூர் அவருடைய கட்டுப்பாட்டில் இல்லை.